இன்னைக்கு ஒரு கான்டெம்பரரி டிசைனில் அமைஞ்ச ஒரு 3 பிஹெச்கே வீட்டை பார்ப்போங்க. பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி எப்படி ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபுல்லுமே ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் உங்களுக்கு அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கலையரங்கம் பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய தியேட்டர் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வெஸ்டர்ன் சைடில் உங்களுக்கு பெரிய டிவி யூனிட், அதை ஒட்டியே 2 பேரலாக வர்ற மாதிரி ஒரு வெர்டிக்கல் பேட்டர்னில் ஸ்டோரேஜ் கபோர்டும் கீழே பாட்டம் கபோர்ட் பண்ணி கொடுத்து பூஜா யூனிட்டும் இதிலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் டேபிள் டாப் கொடுத்து கீழே வந்து நல்லா கிளாசி ஃபினிஷில் இன்டீரியர் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பிரிக்கும்போது கிச்சனுக்கும் டைனிங் ஹாலை பிரிக்கும்போது அதுலேயும் பர்கோலா பேட்டர்ன் போட்டு கொடுத்து மேலேயும் ஸ்டோரேஜ் யூனிட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு கான்டெம்பரரி டிசைனில் அமைஞ்ச ஒரு 3 பிஹெச்கே வீட்டை பார்ப்போங்க. பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி எப்படி ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபுல்லுமே ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் உங்களுக்கு அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கலர் 3 கலர்லையும் உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ஒரு மாடர்னாக இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச வீடுங்க. மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய இந்த வீடு. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 11:19 அப்படிங்கிற அளவு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங்கிலிருந்தே நம்மளுக்கு இது ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஜிப்சம் போர்டில். ரொம்ப கலையரங்கம் டைப்பில் உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஹாலில் இருந்து கிச்சன், டைனிங் ஹால், பெட்ரூம் எல்லாமே ஒரு கலையரங்கம் கான்செப்டில் கட்டியிருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. 2 படி ஏறி உள்ள கிழக்கிலிருந்து உள்ளே போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சொன்ன பார்த்தீங்களா ஒரு கலையரங்கம் பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய தியேட்டர் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வெஸ்டர்ன் சைடில் உங்களுக்கு பெரிய டிவி யூனிட், அதை ஒட்டியே 2 பேரலாக வர்ற மாதிரி ஒரு வெர்டிக்கல் பேட்டர்னில் ஸ்டோரேஜ் கபோர்டும் கீழே பாட்டம் கபோர்ட் பண்ணி கொடுத்து பூஜா யூனிட்டும் இதிலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சின்ன கலர்ஃபுல்லான பலூன்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு பண்ணியிருக்கிறது மிக சிறப்பாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு தேவையான 4 செவுறு சேர்ந்தது ஒரு வீடுங்க. ஆனால் அதை எப்படி நம்ம ஆர்னமெண்ட்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பில்டர் கையில் இருக்குது. பாருங்கள், மேலே ஃபால் சீலிங்கில் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் டிசைன் பண்ணி அதில் 3 கலர் அடித்து ஸ்பாட்லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கிச்சன் வித் டைனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் தெற்கு பார்த்த சைட்டுக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வாயு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனுங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் டேபிள் டாப் கொடுத்து கீழே வந்து நல்லா கிளாசி ஃபினிஷில் இன்டீரியர் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பிரிக்கும்போது கிச்சனுக்கும் டைனிங் ஹாலை பிரிக்கும்போது அதுலேயும் பர்கோலா பேட்டர்ன் போட்டு கொடுத்து மேலேயும் ஸ்டோரேஜ் யூனிட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. 16:11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்க. மாடலர் கிச்சன், சிங்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலையரங்கம் பேட்டர்னில் இருக்கிற மாதிரினா உங்களுக்கு அதில் கான்டெம்பரரி டிசைன்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் பேஸில் படி கொடுத்துருக்காங்க. ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை அக்வேரியம் பேட்டர்னில் உங்களுக்கு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து போகக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 11:11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலையும் மேலே ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் வித் ப்ரௌன் காம்பினேஷன்ஸில் இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் அமைஞ்சிருக்கிறது ஒரு அழகுங்க. ஒரு 3 பிஹெச்கே வீட்டில் நம்மளுக்கு 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு 11:11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெகுலர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7:4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. கீழே ஆன்டிஸ்கி டைல்ஸ் போட்டு கொடுத்து வெஸ்டர்ன் பேட்டர்னில் பிராண்டடில் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் மாட்டி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் செராமிக் டைல்ஸ் சைடு வாலில் 3 பக்கம் ஒரு கலர், ஒரு பக்கம் டார்க் பேஸில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சோப் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸும் ஸ்டோரேஜ் யூனிட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க டாய்லெட்டில்.
இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னமெண்டல் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பார்த்து செஞ்சுருக்காங்க. மேலே போகிறக்கு பாருங்கள், இந்த ஆடிட்டோரியம் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹாலுங்க. ஹாலில் இருந்து மேலே போகிற மாதிரி கான்டெம்பரரி டிசைனில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் ஸ்டீலில் படி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு ஹேண்டில்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வெளியில் தெரியாமல் இருக்கிறக்காக அழகாக பர்கோலா பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறக்கூடிய லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபிங்க. லாபியிலையும் உங்களுக்கு ஹெட்ரூம்லையும் நம்மளுக்கு காற்று வர்றக்கு பர்கோலா பேட்டர்னில் உங்களுக்கு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்கிறது ஒரு தனி அழகை கொடுக்குதுங்க இந்த வீட்டுக்கு. மேலேயும் நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதுலேயும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டில் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி ப்ரௌன் வித் கோல்டன் கலரில் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பாக இருக்குங்க. 2 ஜன்னல் கொடுத்து காற்றும் வெளிச்சம் வர்ற மாதிரி உங்களுக்கு இந்த ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x8 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டுங்க. ஆன்டிஸ்கி டைல்ஸ் கீழையும் சைடு வால்ஸ்க்கு 2x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய டைல்ஸும் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பேட்டர்ன்லையும் நல்ல ப்ரீமியம் பிராண்டர்லையும் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து ஒரு கிங் சைஸ் பெட்ரூமுங்க. மேட் ஃபினிஷில் உட்டன் பேட்டர்னில் நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அதை ஒட்டியே உங்களுக்கு ஒரு கவர்டு பால்கனிங்க. பெரிய மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து போகிற மாதிரி அதுலேயும் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பால்கனியில் பண்ணியிருக்கிறதும் அதுக்கும் வந்து முதல்லேருந்து சொன்ன மாதிரி கோல்டன் வித் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு ஃபால் சீலிங் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. துடிலூர் பக்கத்தில் பன்னீர்மடை அப்படிங்கிற ஏரியாவில் மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு 2.25 சென்ட்டில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் ஓட கட்டியிருக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி டிசைனில் ஆடிட்டோரியம் பேட்டர்னில் கட்டியிருக்காங்க. வாங்க தேர்டு பெட்ரூம் பார்க்கலாம். 10x17 அப்படிங்கிற அளவில் கட்டியிருக்கக்கூடிய இந்த தேர்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வெளிச்சம் காற்று வரக்கு 2 ஜன்னல் கொடுத்து மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கனாலும் ஜிப்சம் போர்டில் நல்லதாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 6x5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டாய்லெட்டுங்க. செராமிக் டைல்ஸில் ஆன்டிஸ்கிட்டும் சைடு வாலுக்கு கான்ட்ராஸ்ட், ஒரு பக்கம் கான்ட்ராஸ்டாகவும் ஒரு பக்கம் லைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டையும் நம்ம எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம பில்டர் கையில் இருக்குது. ஒரு வீடு அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கணும், மனசுக்கு நிறைவாக இருக்கணும். மேலே போகிறக்கு ஓப்பன் டெரஸுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு லாபியில் இருந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பைரலில் படி கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் கொடுத்து அது ஃபுல்லு கவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டிங் டிசைனில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு ஓவியமாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. துணி காய போடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஐ மை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.